ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெசிபி எதுவும் இல்லைங்க. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளி பாத்திரங்களை எப்படி பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத்திரம் எல்லாமே நான் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுறது, சாமிக்கு பால் வைக்கும்போது, பிரசாதம் வைக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இது டெய்லி யூஸ்னால் விளக்குவோம், அதனால் பளிச்சுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பொருளும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது யூஸ் பண்ணது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, நல்லா கருப்பாயிடுச்சு. இந்த குத்து விளக்குலாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. குங்குமச்சிமையிலும் நம்ம குங்குமம் போட்டு அப்படியே வச்சிடுறோம், பிளாக் ஆகிடும். இப்போ வெள்ளி விளக்கு எடுத்திருக்கேன், இதை நீங்கள் வாஷ் பண்ணலாம் வேண்டாம், ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெய் நம்ம வைக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதை தமிழில் பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரீத்தான்னு சொல்லுவாங்க. இதை இப்படி தட்டினா உடஞ்சிரும். இதோட சீடு தனியாக, இந்த மேலே இருக்கிற தோலை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி போட்டு அதில் எல்லா பாத்திரத்தையும் போட்டுருங்க, வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ரஷ், அதாவது சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷை, புது ப்ரஷ் கூட வாங்கிக்கோங்க, அது சாமி பாத்திரம் விளக்கனே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம். இது மூளையில் நம்ம தேய்க்கும் போது சில இடங்கள்லாம் நம்ம பாத்திரம் விளக்குற நாரெல்லாம் போகாது இல்லையா, அதனால தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருவேன். என்றைக்கு நெக்ஸ்ட்டு நான் சாமி பாத்திரம் விளக்குறேனோ அன்றைக்கி தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். வெள்ளி பாத்திரம் மட்டும் இல்லை, நான் பித்தளை பாத்திரம், பித்தளை விளக்குக்கு எல்லாமே இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி நல்லா சூடாகும்போது இதில் 2 ஸ்பூன் வாஷிங் சோடான்னு கடையில் கேட்டு வாங்குங்க, இது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரமாக இதுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட போடலாம், ஏன்னா நமக்கு தண்ணி நல்லா சூடாக தான் இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சோடா தண்ணியிலேருந்து எடுத்த பாத்திரத்தை நார்மலாக விம்ஜெல் இருக்குள்ள நம்ம வீட்டில் எதை போட்டு பாத்திரம் விளக்குறோமோ அதை போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க. நார் போட்டு தேய்க்க முடியாத இடத்துல நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ப்ரஷ்ஷு, அதை போட்டு இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது அந்த வரும்புலெல்லாம் போய் நல்லா பதியும். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மல் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பாத்திரத்தையும் ஒரு ட்ரையான துணியில் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க.
இப்போது நம்ம வீட்டில் விபூதி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்து எல்லா வெள்ளி பாத்திரத்துலேயும் தடவுனிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போய் பாலிஷ் பண்ணி நம்ம வந்து திங்ஸ் வாங்கினோன்னா கெமிக்கல் போடுறதுனால உங்களோட பாத்திரம் வந்து வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ விபூதியை எல்லா பாத்திரத்துலேயும் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். விளக்கு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஆகிடுச்சின்னு. பேக் சைடெல்லாம் பாருங்கள் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல. துணியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அவ்வளோ அழுக்கு நம்ம பாத்திரத்தில் இருந்திருக்கு. நம்ம இப்போ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை வருஷத்துக்கு ஒரு தடையாவது இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் வெள்ளி பாத்திரம் நீண்ட நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.